ஆருலவு மனுமக்கள் குறை தீர்க்க தயாபரி தன் சிந்தை கூர்ந்து தகு சென்னையில் வசித்திடு தவயோகி கணவாரி தாய்மடியில் சாம்பலரவணை போர் தன் செயலை தடுத்தாள கனிபிரம்படியேற்கும் தகை நடேச சுவாமியின் சீடர் தகை ராமதாச வழிவந்து அருள் பெற்று அருள்வாக்கு சொல்லுகின்ற எங்கள் சத்குரு சுவாமிகள் முரளிகுமார் திருவடிக்கே போற்றி. சப்த நாக கன்னியர்கள் படலம். ஸ்ரீதேவி கருமாரியம்மன் புராணத்திலிருந்து இன்று கருமாரியின் அருள் பெற்று குரு ராமதாசரின் அருள் பெற்று சுவாமி முரளிகுமார் அருளாசியுடனும் இன்று நம்முடைய கருமாரி அம்மன் சேனல் வழியாக வெளியிடப்படுகிறது. சப்த நாக கன்னியர்கள் காலையில் எழுந்து தடாகத்தில் அழகிய நீராடுகின்றார்கள். காளியாகிய கருமாரியின் பாத கமலங்களை போற்றி அழகிய சோலையில் ஓங்கும் சுந்தரி, சுத்தமான சக்தியே, எங்களை காப்பவளே, கரும்பாய் என்னை ஆட்டி படைக்கும் வினைகளை அழித்து அருள் புரிபவளே என்றும் மாலை நேரத்தில் சூரியனைப் போல நிறம் பொருந்திய மந்திர சக்தியே, சுந்தர காளியே, கருமாரி என்று பற்பல விதமாக போற்றுகின்ற நேரத்தில் காலமும் கணக்கும் கருவியும் கருத்தும் களிப்புற அளிக்கும் தேவி என்று பலவிதமாக போற்றும் பொழுது அந்த அருட்காளியான கருமாரியின் பதம் போற்றி 7 நாக கன்னியர்களுக்கு அருளளிக்கின்ற சிவகாளியாய் அமர்ந்து புன்முறுவல் பூத்து காட்சி தருகின்றாள் கருமாரி. அந்த 7 மாதர்களும் களிப்புற்று பதம் பணிந்து சிவகாளி செப்பலுற்றாள். ஒரு மனத்தால் என்னை நினைத்தீர்கள், அகமகிழ்ந்தேன், உலகத்தில் நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றாள். கருத்துற்ற முறை பெற காசினியில் இந்த பூலோகத்தில் வேர்க்காட்டு தலமோங்கி பக்தி ஓங்கி கருத்துற்ற கருமாரி கடல் போற்றி வரம் பெறுவீர்கள் என்று காளி அருளளித்தவுடன் அனைவரும் திருவேற்காட்டு கருமாரி அம்மனை தரிசிப்பதற்காக 7 சக்திகளாக சப்த கன்னியர்களும் அங்கு சப்த மாதாக்களும் வருகின்றன. அழகிய பாலி நதியில் மெய்மறந்து அதில் ஸ்நானம் செய்து அவர்கள் திருவேற்காட்டில் வேதபுரி வேர்க்கண்ணம்மையை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டு திருவேற்காட்டில் கருமாரி அமர்ந்திருந்த இடத்திற்கு வருகின்றார்கள். கருமாரியை பார்த்தவுடன் அவளுடைய அழகிய தோற்றம் கண்டு மெய்சிலிர்க்கின்றன. அழகிய இளமதியை சிரசணிந்து அழகாக திரிசூலத்தை கரத்தில் ஏந்தி சிவனுடைய திருநீற்றால் வரம் வழங்குகின்ற வாளையலே குண்டலியே, எங்களுடைய உளம் தெளிய வேண்டுமம்மா, உகரத்தில் இருக்கின்றவளே, உயர்ஞான போதமாரி எங்களுடைய களங்கங்களையெல்லாம் போக்கி காரணியாய் நிற்கின்ற கலைதேவியே, செழுஞ்சோதி போற்றுகின்றோம் என்று சொல்லி மேன்மேலும் சொல்லுகின்றார்கள். அம்மா, விதி வகுத்தவள் நிலையே, உயிர்கள் வாழ்வதற்கு இருவினைகளை நீக்குபவளும் நீயே, மகாஞான பண்பளித்து மதியளித்து அனைவரை காக்கின்றவளே, விளக்கில் காலையில் ஏற்றி வழிபடும் அனைத்து மக்களுடைய மனம் சிறக்கவும்
அவர்கள் புத்திசாலியாகவும் இருந்து வாழ்க்கை நடத்துவதற்காக பெருத்த நடனம் புரிகின்ற கருமாரியே என்று போற்றுகின்றார்கள். சூரியன் முதலாகிய நவகிரகங்களெல்லாம் உன்னை கரம் குவித்து வழிபடுகின்றன. ஆகவே நவரத்தினங்களால் ஆகிய பேர் ஆபரணத்தை மார்பில் பொருந்தி மதிசிறக்கும் சிங்கத்தின் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்ற கருமாரி தேவியே, உங்களுடைய திருநீற்றால் உயிர் வாழும் கருணை அளிக்கும் காலசக்தியாய் விளங்குகின்ற திருவேற்காட்டு கருமாரியே, சிவயோகத்தின் தத்துவத்தி நீயே, செம்மணியாய் இருப்பவளே, என்றென்றும் எல்லோருக்கும் அருள் புரிகின்ற சித்தசக்தியே, மனோன்மணியே, திருமாலின் இளையவளே, சிவஞான தவமணியே, சிவச்சோலையே, சிவக்கலையே என்று ஏத்தி பாதத்தை பணிகின்றனர். அப்படி பணியும் பொழுது ஸ்ரீதேவி கருமாரியை மேன்மேலும் போற்றுகின்றன. அவ்வளவு அழகாக கருமாரியம்மன் வீற்றிருக்கின்ற காட்சியைக் கண்டு பலவிதமாக போற்றி அவர்கள் உடல் உருக, உளம் உருக, உணர்வுகள் எல்லாம் ஒரு நிலை பொருந்த அவர்கள் திடம் பெருகி, சிவஞான சக்தியலே, சிவதேவி, எங்களுடைய மடமையெல்லாம் மடிந்தொழிய எங்களுக்கு திருநீரணித்து காக்கின்றவளே என்று சொல்லும்போது, பாம்பணிந்த கருமாரி அழகிய பாம்பு மட்டும் காட்சி கொடுக்க அனைத்து நாகக்கன்னியர்களும் பணிந்தார்கள். அவ்வாறு பணிந்த 7 நாகக்கன்னியர்களுக்கு கருமாரி அவள் சொன்னாள், 7 கடலும் புறந்தருளும் 7 நாகக்கன்னியராய் உடனிருந்து என்னுடன் பணியேற்றி 7 லோகமும் புகழ எல்லோரும் போற்றிசைக்க பெரும் பதத்தில் வீற்றிருந்து நீங்கள் அனைவரும் அருள் புரிவீர்கள் என்று சொல்லி வரமீந்தாள். கன்னியர்கள் 7வரும் சந்தோஷம் அடைந்தார்கள். 7 நாகக்கன்னியர்களும் உடல் பொருந்தி கருமாரியின் பாதத்தை போற்றி பணிபுரிந்தார்கள். செழுமை மிகுந்த நாகலோகத்தார் இந்த செய்தி நிலை கேட்டு மகிழ்ந்து இன்பம் பொருந்தி போற்றினார்கள். 7வரிலும் இளைய கருமாரியாய் 7 நாகக்கன்னியர்க்கு அருள் புரியும் இந்த கதையை கேட்ட அனைவரும் மேன்மேலும் பல்லாண்டு வாழ்ந்து இகபர சுகம் பெற்று வாழ ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை மேன்மேலும் போற்றி ஸ்ரீ சுவாமிகள் முரளிக்குமார் திருவடிகளில் இதை சமர்ப்பிக்கின்றோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.